வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து ஒரு தீவிர நிகழ்வாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மெல்ல மேற்கே முன்னேறி செல்லும் பொழுது மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த நிகழ்வு மத்திய பிரதேசம் வரை மட்டுமே முன்னேறி செல்ல வாய்ப்புள்ளது. அதாவது உத்தரப்பிரதேசம் சென்று மீண்டும் மத்திய பிரதேசம் வழியாக மீண்டும் கிழக்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நிகழ்வு ஆகஸ்ட் 23ஆம் தேதி வர இருக்கிறது. அந்த நிகழ்வோடு ஒரு இணைப்பு சுழற்சியாக பாதிக்கும் மழையாக மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர், ஹரியானா இந்த இடங்களுக்கெல்லாம் பாதிக்கும் மழையாகவே கொடுக்க இருக்கிறது. அதே வேளையில் மேலும் பாதிக்கும் மழை மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், புதுதில்லி இந்த இடங்களுக்கெல்லாம் பாதிக்கும் மழையாகவே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நிகழ்வுகள் ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இம்மாத இறுதியிலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அதாவது ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வின் காரணமாக தென்மேற்கு பருவமழை உள் மாநிலங்களில் தீவிரமாக இருக்கும். அதே வேளையில் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதாவது பாதிக்கும் மழை இல்லாமல் சீராக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் நேற்று பெரிய அளவில் வெப்பச்சலனம் இல்லாவிட்டாலும் இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று குறைவாகவே, அதாவது வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இன்றும் வெப்பச்சலனை சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. நாளை பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்படி வானிலையாக தமிழகத்தில் ஏற்றமும் இறக்கமாக மழைப்பொழிவு அமைய இருக்கிறது. ஆனால் மழைக்கு முன் வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சீராக மதியம் அல்லது மாலை நேரங்களில் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தமிழகத்தில் வெப்பச்சலனை இன்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மழைப்பொழிவாக மேற்கு பகுதி கிடைக்கும். அதேவேளை கிழக்கு பகுதியும் லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கிழக்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. ஏதாவது ஒரு இடங்கள் கடல் ஓரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை அல்லது தூறல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அதே வழியில் விருதுநகர் மாவட்டத்திலும் ஏதாவது ஒரு இரு இடங்கள் கிழக்கு, அதாவது ராமநாதபுரம் எல்லையோர மாவட்டங்கள், அதாவது தூத்துக்குடி எல்லையோர மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகவும் தேனி வரை லேசான சாரல் தூறல் மட்டுமே எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதுவெளி மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் வடக்கு பகுதி என்று ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது பெரும்பாலும் சோழவந்தான், அவனியாபுரம், மேலும் மேலூர் சுட்டு வட்டாரங்கள் இந்த இடங்களில் அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. பரப்பில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கலாமே தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று காற்றின் வேகம் மாலை நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும். இதன் காரணமாக பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி வால்பாறை இந்த இடங்களாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் பொள்ளாச்சி வரை லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் மழை முன்னேறி வர வாய்ப்பு இல்லை. அதே வெளியில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஒரு இரு இடங்கள் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அன்னூர் சுற்று வட்டாரங்கள், புஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்கள் மட்டுமே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவும் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதி
லேசான மழை பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதேவேளையில் கரூர், நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூரை விட நாமக்கலுக்கு வடக்கு பகுதி ஒரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலும் தெற்கு பகுதி ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்கலாம். தவிர வடக்கு பகுதி இன்று காற்று தென்மேற்கு காற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வடக்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அதேவேளையில் அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பரப்பில் கூடுதலான இடங்கள் என்பது பெரும்பாலும் வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு மட்டுமே கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னைக்கு கூட இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதே வேளையில் மயிலாடுதுறை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று மன்னார் வளைகுடாவில் இருந்து தரையேறும் காற்று, நுழையும் காற்று டெல்டா மாவட்டங்கள் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஒரு இரு இடங்களில் மட்டுமே பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலனை குறைவாக இருக்கும். பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும். தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே சீராக தொடரும். கனவைப்பதற்கு எப்போதாவது ஒரு முறை, அதாவது மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு லேசாக முன்னேறி வர வாய்ப்புள்ளது. இன்று ஆகஸ்ட் 18ஆம் தேதி. நாளை ஆகஸ்ட் 19ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரித்து காணப்படும். அதாவது பெரும்பாலும் காற்று பகுதிக்கு கிழக்கு பகுதி கூட வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி மழை கிடைக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டம் கிழக்கு பகுதி மழை கிடைக்கும். அதைவிட கூடுதலாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை கிடைக்கும். அதே வெளியில் ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு வரை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதுவே தேனி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி மழை கிடைக்கும். விருதுநகர் மாவட்டத்திலும் பரவலான மழை பொழிவாக கிடைக்கும். மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி பரவலாக மழை கிடைக்கும். அதே வழியில் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் பரவலான மழை பொழிவு கிடைக்கும். திருப்பூர் மாவட்டத்துக்கும் இப்போ இன்று ஓரிரு இடங்கள் என்பது நாளை கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். ஆனால் நாளை பெரும்பாலான இடங்களில் கனமழை என்பது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான கனமழையாக கிடைக்கும். அதே வேளையில் கும்பகோணம், நெய்வேலி, மயிலாடுதுறைக்கு வடக்கு உள்ள கடலோர மாவட்டங்கள், அதே வேளையில் அரியலூருக்கு வடக்கு உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு உள்பகுதி உள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழை பொழிவாக பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்கும். நாளை ஆகஸ்ட் 19ஆம் தேதி மற்ற இடங்களுக்கும் மழை இருந்தாலும் ஆனால் இந்த பகுதி கூடுதலான மழை பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மழை பெய்யும் பொழுது காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். ஆகஸ்ட் 20ஆம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சலனை அங்கங்கே தொடரும். ஆகஸ்ட் 21, 22, இந்த 2 நாட்களும் பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்கும். ஆகஸ்ட் 22 விட 23, 24, 25 தேதியில் சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலனை அதிகரிக்கும். அதுவில் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் 21, 22 கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மழை பொழிவு கொடுக்கும் விதமாக சற்று தொய்வு ஏற்படும். ஆகஸ்ட் 23ஆம் தேதி மீண்டும் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். ஆகஸ்ட் 24, 25, 26 தேதிகள் தென்மேற்கு பருவமழை மீண்டும் கனவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சீராக தொடரும். தமிழகத்தில் வெப்பச்சலமழை ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் இப்போதைக்கு மாலை நேரங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டாலும் நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும்போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். நிகழ்வு தரையேறிய பிறகு காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. இப்போது வங்கக்கடலில் இருந்த நிகழ்வு சற்று தரையேறி இருப்பதால் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும். வருகிற ஆகஸ்ட் 23ஆம் தேதி மீண்டும் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாகும் என்பதால்
காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சமாக மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் ஆகவும், பகல் நேரங்களில் 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க பெரும்பாலும் ஆழ்கடலில் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.